வெல்கம் டு பிரதீப் ஃபார்ட்டி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிருத்திவிராஜ் டைரக்ஷன்ல மோகன்லால், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர் நடிச்ச லூசிஃபர் படத்தோட இரண்டாம் பாகம் தான் எம்புரான். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் ஃபார்ட்டி ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்புரான் இந்த படத்தோட கதைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, டொவினோ தாமஸ் வந்து மினிஸ்டரா இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியில அவர் பண்ற தப்புகள், ஊழல், சோ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு கட்சி கூட கூட்டணி போறாரு. இதுல வந்து போதை கடத்தல் கும்பலை வந்து உள்ள சேர்த்துக்கிட்டு அந்த கேரளால வந்து ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதை அறிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் வந்து என்ன பண்றாருன்னா, மோகன்லால ரிட்டர்ன் வந்து உள்ள வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கட்சியில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, நீங்க தான் வந்து காப்பாத்துன்னு சொல்லி அவர் உள்ள கூட்டுறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த ஊழல்கள்லாம் நான் நின்னுச்சா, அதுக்கப்புறம் அந்த கட்சி நல்லபடியா போச்சா, அதான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்குது. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கதைக்களத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் கான்செப்டா இருக்குது. உண்மையாலுமே அது வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டா எடுத்து வந்திருக்காங்க. பிருத்திவிராஜரோட கதைக்களம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் கதையை ஒரு நல்லா எடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி மோகன்லால் வந்து இதுல ஆக்டிங் உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காரு. பிருத்திவிராஜும் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருந்து உள்ள வந்திருந்தாலுமே அவரோட கதையை, அவரோட கேரக்டரை கரெக்டா நீட்டா கணக்கச்சியமா பண்ணிட்டாரு. டொவினோ தாமஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியா என்னென்ன பண்ணுமோ அந்த தன் மகனா அதை நீட்டா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு தப்பு பண்றவன் எப்படி பண்ணுவான் அப்படிங்கிற அந்த ஆக்டிங் ஆகட்டும் அதுவும் நீட்டா கொடுத்திருக்காரு. மெயினா வந்து மஞ்சு வாரியர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மைல்டா ஒரு கேரக்டரை காட்டினாங்க. நானே யோசிச்சேன் என்னடா இது இப்படி எடுத்து வராங்க அப்படின்னு நினைக்கும் போது, செகண்ட் ஹாஃப்ல இருந்து அவர் ஒரு முக்கியமான ரோலா கொண்டு வந்து பிருத்திவிராஜ் நல்லா காட்டிட்டாரு. இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி யார் வந்து பாத்தீங்கன்னா சுஜித் வாசுதேவ். ஆல்ரெடி லூசிஃபர் படத்துல பண்ண டீம் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலதான் அவர் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு சீன் சீக்வன்ஸ் ஆகட்டும், மோகன்லாலோட என்ட்ரி ஆகட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ் அவர் என்ட்ரியாக ஒரு ஓப்பனிங் சீன் எப்படி என்ட்ரி ஆகிறோ அதே மாதிரி தான் அவர் நீட்டா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபயர்க்குள்ளெல்லாம் போயிட்டு வர ஷாட்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு வேற லெவல் ஷாட்னே சொல்லுவேன். இன்ட்ரோல் பேக்ல அதே மாதிரி அந்த எல்லுங்கிற வேர்டு வச்சு நீட்டாவே பண்ணிட்டாரு. அந்த எல்லுலயே இன்டர்வல் அப்படிங்கறதும் அந்த எல் வேர்டு வச்சு செகண்ட் ஹாஃப் கன்வென்ட்டி நல்லா காட்டிட்டாரு. இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த ஒரு ஹாலிவுட் சீன் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு தரமான சீக்வன்ஸ்ல கொடுத்திருந்தாரு. ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே யாருனாலும் பண்ண முடியாத ஒரு ட்ரோன் ஷாட் தான் பண்ணியிருக்காங்க. அந்த மலை கிட்ட ஒட்டி வர ஷாட் ஆகட்டும் அதெல்லாம் உண்மையாலுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் தீபக் தேவ் இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. மியூசிக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த மியூசிக் வந்து ஒரு கணக்கச்சிதமா எடுத்துட்டு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இதான் இந்த படம், இந்த படத்துக்கு இப்படிதான் மியூசிக்னு சொல்லி பறக்க விட்டுட்டாரு. உண்மையாலுமே நமக்கே வந்து தியேட்டர்ல அந்த மியூசிக்கே கேட்கும்போது கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. அந்த டைட்டிலோட எம்புரான் அப்படிங்கிற அந்த பிஜிஎம் ஆகட்டும் நமக்கே வந்து ஒரு கூஸ் பம்பா தான் இருந்துச்சு. உண்மையாலே தீபக் தேவ் வந்து மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ரைட்டர் முரளி கோபி ஒவ்வொரு டைலாக்கும் வந்து தரமா அரசியலுக்கு என்ன உதவுதோ அது கரெக்டாவே கொடுத்திருக்காரு. அந்த 3 கோரிக்கைகள் ஆகட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா ஸ்கிரீன் பிளே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 20 நிமிஷம் நம்ம பார்க்கும்போது என்னடா அது ஹிந்தி படத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பய பதட்டமே ஆயிடுச்சு. 140 ரூபாய் வேஸ்டா போயிருமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனா என்னன்னா அந்த 20 நிமிஷத்தை வந்து கடைசியில பிருத்திவிராஜுக்கு இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக வச்சிருக்காங்க. அதையாண்டா ஃபர்ஸ்ட்ல வச்சிங்க, கொண்டு போய் ஃபைனல் வச்சிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மைல்டா கதையை எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு விறுவிறுப்பான காட்சியை கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாக்கிறவனுக்கு என்னடா இது லூசிஃபர் மாதிரி இருக்குன்னு நினைச்சா இது ஒரு மாதிரி போயிடுச்சு. கேஜிஎஃப் அந்த ரேஞ்சில் எடுத்துட்டு போய் ஏதோ பண்ணி சொதப்பி வச்சிருக்காங்க. இது ஒரு மைனஸ் பாயிண்டாவே இருக்குது. இந்த படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் மெயினா இருக்குது. ஒவ்வொரு சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு செகண்ட் ஹாஃப்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் மோகன்லால் நின்று இருப்பாரு, அத்தனை பேரும் வந்து கன் வச்சு நின்று இருப்பாங்க. அதுவும் டாக்டர்ஸ் நின்றுருக்காங்க. பட்டாரண போட்டு போயிருக்கலாம், அதுக்காக தேவையில்லாம ஃபைட் கட்டி இந்த மாதிரி பண்ணீங்க. அது ஒரு சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப இதாச்சு. படத்துல மோகன்லாலுக்கு வந்து முக்கியமான ஒரு கேரக்டராகவே கொடுக்கல, ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டாங்க. மோகன்லால் வராரு பேசுறாரு போறாரு, வராரு பேசுறாரு போறாரு, ஒரு பெரிய இன்ட்ரோ வராரு பேசுறாரு போறாரு, இப்படியே தான் இந்த படத்துல ஃபுல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. மோகன்லாலுக்கு ஒரு மெயினான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நல்லா இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ஸ்கிரீன் பிளே வந்து அந்த கதைக்கு வந்து ஒட்டியே போகல. ஏதோ அது ஒரு பக்கம் போகுது இது ஒரு பக்கம் போகுது. மொத்தத்துல நம்ம வந்து அந்த கதையை கரெக்டா புரிஞ்சுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம உட்காந்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது
இது படத்தை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியவே மாட்டேங்குது. அங்கங்கேயே எடுத்துட்டு போறாங்க, ஃபாரின் எடுத்து போறாங்க, எங்கிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கதைக்கும் ஸ்கிரீன் பிளேக்கும் ஒரு மெர்ஜான ஒரு ஃபீலே இல்ல. இந்த படம் சொல்ற பிரதீப் இந்த படத்துக்கு போலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா லூசிபர் நினைச்சிட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அரசியல் கதை களத்தை கொடுத்துருக்காங்க இல்ல. அதே மாதிரி இந்த படத்தை ஒரு ஃபேமிலி உட்காந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல குட் ஃபிலிமா இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன 5 up to 2.5. ஸோ இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகட்டும், ட்ரைலர் ரிலீஸ் ஆகட்டும், ட்ரீசர் ரிலீஸ் ஆகட்டும், உங்களுக்கு நான் மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.